ஹாய், வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்பில் 12ஆம் வகுப்பில் உள்ள முதல் பாடத்திற்கான பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, அரசியலமைப்பின் எந்த பாகத்தின் கீழ் முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், உடல் வலிமை கொண்டோர் வாழ்வாதாரத்துக்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள் போன்றவற்றிற்கு அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகம் 4 தான் கூறப்பட்டுள்ளது. இன்னொரு முறை வாசியம் கேளுங்க. அரசியலமைப்பின் எந்த பாகத்தின் கீழ் முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், உடல் வலிமை கொண்டோர் வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள் போன்றவற்றிற்கு அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் கூறப்பட்டுள்ளன. பாகம் 4. செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுக்கப்பட்டவை யாவை? கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவகாரங்கள். இவை 6ம் 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. மூன்றாவது கொஸ்டின், டிசம்பர் 9, 1946 முதல் ஜனவரி 24, 1950 வரை அரசியல் நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டதாகும்? பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகள். மொத்தம் 12 தொகுதிகள். 12 தொகுதிகள். அடுத்தது 4வது கொஸ்டின், அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எந்த வீதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர்? பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திற்கு ஒருவர். 10 லட்சத்திற்கு ஒருவர் என்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை, அரசியல் அமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் தேர்வு செய்தப்போ எல்லா பிரதிநிதியும் எடுக்கணும். அதனால 10 லட்சத்திற்கு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக 5வது கொஸ்டின், நெருக்கடி நிலை காலங்களில் எந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்து 20-21. சரத்து 20-21 நிறுத்தி வைக்க முடியாது. மற்ற அடிப்படை உரிமைகள் நிறுத்த முடியும். மற்ற அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின், அரசியல் அமைப்பு அதிக இறுக்க மற்றும் நெகிழ்வுத்தன்மை கொண்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அதிக இறுக்கமான தன்மை கொண்டதும் இல்லை, அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டதும் இல்லை. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசியல் நிர்ணய சபை மீண்டும் எப்பொழுது கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 1947 ஆகஸ்ட் 14. 1947 ஆகஸ்ட் 14 அன்று கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின், தமிழ்நாட்டில் முதல் மற்றும் 15வது சட்டமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1952 மே 3 மற்றும் 2016 மே 21. 1952 மே 3 தமிழ்நாட்டில் முதல் சட்டமன்றம் அமைக்கப்பட்டது. 2016 மே 21
15வது சட்டமன்றம் அமைக்கப்பட்டது? நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், மத்திய அரசின் நிர்வாக மற்றும் உண்மையான தலைவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் உண்மையான குடியரசுத் தலைவர் மற்றும் நிர்வாக பிரதமர். குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், நிர்வாக தலைவர், பிரதமர் உண்மையான தலைவர், அதே போல இது சென்ட்ரலுக்கு, ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் உண்மையான தலைவர், கவர்னர் நிர்வாக தலைவர். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், மாநிலங்களவை கூட்டத்தொடர் எத்தனை முறை கூடுகிறது? பார்த்தீங்கன்னா 3 முறை கூடுகிறது. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முதல் மே நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூன் முதல் ஆகஸ்ட். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை கூடுகிறது. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை மதராஸ் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1937. இந்த 37 காலகட்டத்தில் தான் 1935 படி எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல 1937 ராஜாஜி ஆட்சியை பிடிச்சு அவர் 1937 to 39 வரைக்கும் இருக்காரு. 39ல என்ன ஆயிடும்னா காங்கிரஸ் பதவி விலகும். காங்கிரஸ் பதவி விலகுறதுனால இவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை வேணான்னு சொல்லிடுவாரு 39ல. அது அடுத்தபடியாக தான் மீண்டும் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடக்கும் பொழுது 1952 பொது தேர்தல் நடக்கும் பொழுது அப்ப சிஎம் ஆகி 1952 to 54 வரைக்கும் இருப்பாங்க. இப்போ இந்த 1939ல ஏன் பதவி விலகிறாருன்னா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மள்கிட்ட அறிவிக்காமலே போர்ல ஈடுபடுத்திடுவாங்க. இந்தியாவை இரண்டாம் உலக போர் செகண்ட் வேர்ல்டு வார அறிவிக்காமலே செகண்ட் வேர்ல்டு வார்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து காங்கிரஸ் பதவி விலகும். புரிகிறதா? அதனாலதான் ராஜாஜி 37 to 39 வரைக்கும் இருப்பாங்க. அப்போ 39ல பதவி விலகிடுவாங்க. நெக்ஸ்ட் தான் 1952 பொது தேர்தல். அந்த 52 ஜெயிச்சு 54 வரைக்கும் இருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13வது கொஸ்டின், அரசியல் அமைப்பு நமக்கு எந்த குடியுரிமையை வழங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை. அரசியலமைப்பு நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்தியாவில் இப்படிப்பட்ட குடியுரிமை இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் 2 குடியுரிமைகள் உண்டு. ஸ்டேட்டுக்கும் உண்டு, சென்ட்ரலுக்கும் உண்டு. அதை எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை படிச்சுக்குங்க. அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை உண்டு.
இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், யாருடைய ஆட்சி காலத்தில் இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டன? சிஎன் அண்ணாதுரை. சிஎன் அண்ணாதுரை ஆட்சி காலத்துல தான் இந்து திருமண சட்டங்கள் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டன. அண்ணாதுரை காலத்துல. ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், அண்ணாதுரை ஆட்சியை பிடிக்கிறப்ப அது 1967 ஆட்சியை பிடிப்பாங்க. நேற்று அது லேட் வாய்ஸால 69 அதுல சிஎம் ஆவரன் அப்படி சொல்லியிருப்பேன், அது திருத்திக்கங்க. 1967 1967 to 69 அவருடைய ஆட்சி காலம். ஒன் செகண்ட். ஆயிரத்தி 1967 to 1969 இதான் அண்ணாதுரையோட ஆட்சி காலம். அண்ணாவோட ஆட்சி காலம். 67 சிஎம் ஆகிடுவாரு. 69 என்ன இறப்பு, 69 இறந்துடுவாரு. அதனால அவரு ஆட்சி காலம் உடனடியாக முடிந்து விடுகிறது. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், மாநிலங்கள் அவையில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர்? பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர். அதில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள். 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் என்ன ஆகும்னா ஓய்வு எடுப்பாங்க. நெக்ஸ்ட் 16th கொஸ்டின், சங்கரலிங்கனார் யாருடைய ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார் மற்றும் எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார்? பார்த்தீங்கன்னா ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் சங்கரலிங்கனார் என்ன பண்ணுவாரு, விடுதலை போராட்டத்தில் பங்கேற்பார். அவர் காங்கிரஸ்ல 1917 சேருவாங்க. 1917 சேருவாரு. சங்கரலிங்கனார் பத்திலாம் கண்டிப்பா கொஸ்டின் கேட்குறாங்க, கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவரை பத்திலாம் கண்டிப்பா படிச்சுக்குங்க. நேற்று ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவர் எத்தனை நாட்கள் போராட்டம் இருந்து உயிர் நீத்திருப்பாருன்னா 76 days. 76 days இது எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பார். எதற்காக? தமிழ்நாடை மதராசை தமிழகம் என பெயர் மாற்ற கோரி. அதனால். அடுத்து 17th கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கும் முறை, குடியரசு துணைத் தலைவர் பதவி நீக்கும் முறை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டில் இருந்து பெறப்பட்டது. எந்த நாட்டில் இருந்து? அமெரிக்க நாட்டில் இருந்து பெறப்பட்டது. மீண்டும் ஒரு வாசிக்கிற பாருங்க, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா கொஸ்டின் இதெல்லாம் வரும், கேட்டுட்டு இருக்காங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நீதி சீராய்வுலாம் கேட்டிருக்காங்க. அதனால இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் படிச்சுக்குங்க. அடிப்படை நான் உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின் வச்சு ஆன்சர் கொடுத்துருக்கேன், ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லாம. நீங்க நோட்ஸ் எடுத்தனா கூட எடுத்துக்கலாம். அதனாலதான் இப்படி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா கூட நீங்க வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அது உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நான் இது சேஞ்ச் பண்ணா நான் மாத்திக்கிறேன், சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கும் முறை, குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டிலிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின், எந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் சிறிய அரசியல் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 42nd அமெண்ட்மெண்ட். 42nd அமெண்ட்மெண்ட் தான் சிறிய அரசியல் அமைப்பு. சிறிய அரசியல் அமைப்பு என்று
அழைக்கப்படுகிறது? சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது முக்கியமான கொஸ்டின். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஏன்னா அதிகமான திருத்தங்களை அதிகமான திருத்தங்களை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்டது. திருத்தங்களை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்டது. அதனாலதான் இத சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். ஆஸ்திரேலியா அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை யாவை? ஆஸ்திரேலிய அரசியலமைப்பிலிருந்து வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம். வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம். இது எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியா அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான். அப்படி எப்படி நம்ம அமெரிக்காவை பார்த்தோமோ அதே மாதிரி இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள். பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு, ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. இவைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடா. எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? கனடா நாட்டிலிருந்து பெறப்பட்டது. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள், பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு, ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. இவைகள் கனடா நாட்டிலிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட் 21 கொஸ்டின். அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம் எதுன்னா 42வது திருத்த சட்டம். ஓகே. நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய தனிநபர் சட்டங்கள். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய தனிநபர் சட்டங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வகுப்பு வாரி சட்ட முன்வரைவு சையத் முச்சமத். இஸ்லாமிய வகுப்பு வாரி சட்ட முன்வரைவு சையத் முச்சமத். இந்திய பதிவு திருத்த சட்ட முன்வரைவு எஸ்டி சமந்தா. நாடாளுமன்ற செயல்முறைகள் சட்ட முன்வரைவு ஃபிரோஸ் காந்தி. குற்ற செயல்முறை திருத்த சட்ட முன்வரைவு ரகுநாத் சிங். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் கேளுங்க. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய தனிநபர் சட்டங்கள். இஸ்லாமிய வகுப்பறை சட்ட முன்வரைவு சையத் முச்சமத். இந்திய பதிவு திருத்த சட்ட முன்வரைவு எஸ்டி சமந்தா. நாடாளுமன்ற செயல்முறைகள் சட்ட முன்வரைவு ஃபிரோஸ் காந்தி. குற்ற செயல்முறை திருத்த சட்ட முன்வரைவு ரகுநாத் சிங். இதோட இந்திய அரசியலமைப்பின் 12வது பக்கத்தில் உள்ள முதலாவது ஃபர்ஸ்ட் வீடியோ, அந்த முதலாவது பாடத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை இங்கே போய் பார்க்கலாம். இந்த செகண்ட் வீடியோக்கான போர்ஷன் இதுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, நல்லா படிங்க, கண்டினியூஸாக படிங்க, அது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல் எக்ஸாமினேஷன். கன்சிஸ்டன்சி இல்லாமல் நீங்கள் எந்த எக்ஸாமுமே பாஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்க பாஸ் பண்ணாலும் அது எப்படி இருக்குன்னா ரொம்ப டிலே பண்ணி தான் நீங்க பாஸ் பண்ண முடியும். யாரு கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றாங்களோ அவங்களால தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டு போக முடியும். நீங்க லேட் பண்ணி பொறுமையா படிச்சுக்கலாம், கேப் விடக்கூடாது. இங்க மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா கேப் விட்டா உங்களுக்கு நீங்க படிக்கிறதெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும். அதனால கேப் விடாதீங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதம் இந்த 6 month லாஸ்ட் 6 monthல கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் 1 வருது, அடுத்தது குரூப் 2 வருது, அடுத்தது குரூப் 4 வருது. நீங்க கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஸோ எதுக்குமே பயப்படாதீங்க. அதுக்கான காலத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். பேசிக்கான பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. அப்புறம் கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு டெஸ்ட் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் டெஸ்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டு தயாராக இருக்கேன். நீங்க சொல்றதை பொறுத்து நான் டெஸ்ட் போட முடியும். ஏன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு சூட்டபிளா இருந்தால் மட்டும்தான் நான் டெஸ்ட் போட முடியும். அது உங்களுக்கு பர்ஃபெக்டா பொருந்தணும். அதுக்கு அது நீங்க தான் சொல்லணும். அதனால நீங்க என்கிட்ட போடலைனாலும் வெளில கண்டிப்பா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணாம எக்ஸாம் கிளியர் பண்றது கஷ்டம். மெயினா கன்சிஸ்டன்சி இருக்கணும்.
கன்சிஸ்டன்சி இருக்கணும், டெஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன், அது ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பேன். ப்ரீவியஸ் கொஸ்டினை டெய்லிக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நீ என்ன பண்ணும், கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்க பர் டே ஒன்ஸ் என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க ரீட் பண்ணி ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்க படிக்கிறது மூலியமா தான் உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட் புரிய ஆரம்பிக்கும். அவங்க வந்து எப்படி கேட்குறாங்க, நம்ம எப்படி வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல உள்ள ஆப்ஷன்ஸை தேடி படிக்கணும். ஆப்ஷன்ஸை ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் தேடி படிக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல நீங்க ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் ஒவ்வொரு கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில் ஒன்று இருக்கும், பாக்கி 3 ஆப்ஷனுக்குள்ள அந்த 3 ஆப்ஷனும் வேறோட கேள்வியோட பதில் தான். அப்போ அந்த ஆப்ஷன் நீங்க செக் பண்ணும்போது நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், நீங்க எக்ஸாம் உடனடியாக கிளியர் பண்ணிடலாம். அதனால நல்லபடியாக படிங்க, வர எக்ஸாம்ல கண்டிப்பா அச்சீவ் பண்ண நினைச்சு படிங்க, பயப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நினைச்சு டவுட் இருக்கு, இல்லை நான் எப்படி, எனக்கு சில பேருக்கு படிக்க தெரியல, எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். எதை நினைச்சும் பயப்படாதீங்க. இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். அதுதான் மெயின். இந்த ஃபீல்டோட முக்கியத்துவமே அதுதான். இந்த ஃபீல்டுக்குள்ள ஒன்ஸ் நீங்க என்டர் ஆகிட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். அந்த மைண்ட் தாட்டோட தான் எக்ஸாம்ல என்டர் ஆகணும். கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்ட்ராங்கா படிங்க, பயப்படாம படிங்க, மேக்சிமம் அதிகமா டைம் எடுத்து படிக்க பாருங்க, அதான் நல்லது. ஏன்னா there are a lot of competitioner to enter the examination. அதனால நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட காம்படிஷன் பண்றதுங்கிறது ஸ்ட்ரகிளா இருக்கு எல்லாருக்குமே. பட் யாரு கன்சிஸ்டன்சியா படிக்கிறாங்களோ, யாரு கரெக்டா படிக்கிறாங்களோ, பிளான் போட்டு ஸ்கெடியூல் போட்டு யாருக்கு டெஸ்ட் போட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபாலோ பண்ணி யார் படிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா உடனே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா படிங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.